السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي يسر ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم علمني من لدنك علما وآتني من لدنك علما اللهم علمني كتابك وفقهني في دينك اللهم علمني معاني القرآن وتأويله ونصايحه ومواعظه والقول البليغ والحكم الرشيد والعلم المفيد يا حي يا قيوم واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இமாம் இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்து வழங்கிய அஷ்ஷிஃபா பி தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் என்ற இந்த நூலை நாம் படித்து வருகிறோம். 9வது பிரிவிலே நாம் இருக்கின்றோம். முதல் அத்தியாயத்தினுடைய 9வது பிரிவில் நாம் இருக்கின்றோம். இந்த 9வது பிரிவை பொறுத்தவரை ஃபீமா தலம்மனதுஹு சூரத்துல் ஃபத்ஹி மின் கராமாத்திஹி, குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி, அவர்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வை பற்றி அல்லாஹு தஆலா இந்த சூரா ஃபத்ஹிலே என்ன கூறியிருக்கிறான் என்பதை இமாம் அவர்கள் இந்த 9வது பிரிவிலே குறிப்பாக விசேஷமாக தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது குறிப்பாக இதை படிக்கும் பொழுது நீங்கள் சூரத்துல் ஃபத்ஹை எடுத்து பார்க்கணும், அதனுடைய தர்ஜுமாவை எடுத்து பார்க்கணும். உங்களால் முடிஞ்ச அளவு அதனுடைய தஃப்சீர்களை தேடி படிக்க முயற்சி செய்யணும். அதற்கு பிறகு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஓரளவு நாம் நேரம் ஒதுக்கி சிந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாம் படிப்பதும் அதுபோன்று நாம் தேடுவது, பிறகு இதிலிருந்து என்ன நமக்கு நோக்கம், அது இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கப்பெறும். வெறும் இந்த வகுப்பில் மட்டும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தோம், ஏதோ காதில் சில விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் அது 100ல் 1 2 அந்த பிரயோஜனம்தான் கிடைக்குமே தவிர முழுமையான பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தர்த்தீபிலே செல்ல வேண்டும். சரி, நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ளார போவோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10 வசனங்கள் 9வது வசனத்திலிருந்து சூரத்துல் ஃபத்ஹுடைய 10வது வசனம் வரை தர்ஜுமாவை நம்ம பார்த்தோம். அதோடு சேர்ந்து சில விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மேலே இருந்தே அந்த விளக்கங்களையும் அதே போல் முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இந்த 10வது அமர்வையும் இன்றைய 10வது பிரிவையும் இன்றைய அமர்வில் நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். திரும்ப ஒரு நிமிடத்தில் நம்முடைய நோக்கத்தை நம்ம நினைவூட்டிக் கொள்வோம். இந்த நூலை படிப்பதின் மூலமாக, இதிலுள்ள கல்வியை நாம் பெறுவதின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை, அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய தரஜாவை புரிந்து நம்முடைய அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஷஹாதத்துர் ரிசாலாவை தஹ்கீக் செய்வது நம்முடைய உள்ளத்தில். பிறகு அதன் மூலமாக இத்திபாஉர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இத்திபா, அந்த பின்பற்றுதலை கொண்டு வருவது. பிறகு அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருத்தத்தை, மறுமையின் மகத்தான வெற்றியை ஆதரவு வைப்பது. இதுதான் இந்த நூலுடைய அடிப்படை நோக்கம். இதை நினைவிலே வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடத்துக்குள்ளார போவோம். கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபத்ஹில் அங்கே கவனிங்க, அதாவது 2வது வசனத்திலே சொல்லும் பொழுது வயுத்திம்ம நிஅமதஹு அலைக வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா. நபியே, அல்லாஹு தஆலா உங்களது பாவங்களை மன்னிப்பான்,
அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமத்தை உங்கள் மீது முழுமையடைய செய்வான். உங்களுக்கு நேரான பாதையிலே உங்களை அல்லாஹு தஆலா வழிநடத்துவான். உங்களுக்கு மிக கண்ணியமான உதவியை அல்லாஹு தஆலா செய்தருள்வான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு அவ்வளவு பிரியத்தோடு பாசத்தோடு நற்செய்திகளை கூறினார். இது குறித்த விளக்கத்தை தான் இமாம் அவர்கள் அதாவது பல அறிவிப்புகளோடு நமக்கு எடுத்து சொன்னார்கள். கவனிங்க, இதை தொடர்ந்து இந்த 8வது 9வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. நபியே, உங்களை நாம் அனுப்பினோம் சாட்சியாளராக, நற்செய்தி கூறுபவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, மூமின்களே, உங்கள் மீது என்ன கடமை? நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும், இந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதிலே அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது, அவனுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வது எப்படி உள்ளடங்குகிறதோ அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்வதில் அவர்களுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதும் அடங்கும். அதுபோன்று அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் அல்லாஹுவை எப்படி மகத்துவமிக்க கண்ணியமிக்க உயர்ந்தவனாக நாம் ஏற்றுக்கொள்வதும் உள்ளடங்கி இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் அல்லாஹுடைய நபி ரசூல், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் என்பதையும் சேர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்கிறேன், ஆனால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பேசுவேன் என்று ஒருவன் கூறுவானே, ஆனால் அவன் அல்லாஹுடைய தூதரை நிராகரித்து விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை ஒருவன் தரக்குறைவாக விமர்சனம் செய்வானே, ஆனால் அவன் அல்லாஹுடைய தூதரை விமர்சனம் செய்தவனை போன்றுதான். யார் அல்லாஹுடைய தூதரை விமர்சனம் செய்வார்களோ அவர்கள் அந்த தூதரை நிராகரித்தவர்களை போன்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய வசனத்திலிருந்து அதாவது இந்த நபி ஏன் உங்களுக்கு அனுப்பப்பட்டார்? இந்த நபியை நீங்கள் மதிக்க வேண்டும், இவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏற்கனவே போன பாடத்தில் சொன்னோம், தௌக்கீர் என்பது ரொம்ப பாசத்தோட, ரொம்ப அன்போட, நேசத்தோட, ஒரு அதாவது உள்ளத்திலிருந்து ஆழத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு பற்றோட செய்யப்படக்கூடிய அந்த மதிப்பு மரியாதைக்கு தான் தௌக்கீர் என்று சொல்லப்படும். சும்மா சாதாரணமாக சொல்லப்படாது. அடுத்து இவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கிய, இத்தகைய மகத்தான தூதரை உங்களுக்கு வழங்கிய அல்லாஹு தஆலாவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் தொழுது தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅத்த மஹாசினஹு. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு என்னென்ன சிறப்புகளை கூறினானோ அந்த சிறப்புகளை அல்லாஹு தஆலா பட்டியல் போடுகின்றான். அது என்னென்ன பட்டியல்? ஷாஹிதன் லஹும் பித்தௌஹீத். அல்லாஹு தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சாட்சியாளராக இருக்கிறார்கள் தௌஹீதிற்கு. அதுபோன்று இந்த உம்மத்திற்கு அவர்கள் நற்செய்தி சொல்பவர்களாக இருக்கிறார்கள். பிஸ்ஸவாப், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலிக்கு. வக்கீல பில் மக்ஃபிரா, அதுபோன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை குறித்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு நற்செய்தி சொல்பவர்களாக இருக்கிறார்கள். வ முன்திரன் அதுவஹு பில் அதாப், அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறார்கள் அதாபை கொண்டு. வக்கீல முஹத்திரம் மினல் ضலாலாத், இன்னும் சில கருத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகேடுகளை விட்டு மக்களை எச்சரிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? லியுமின பில்லா, மக்களெல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். சும்ம பிஹி, பிறகு நம்பிக்கை கொள்ள யாருக்கு கிடைக்கும்? மன் சபகத் லஹு மினல்லாஹில் ஹுஸ்னா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழகிய வாக்கு யாருக்கு முந்திவிட்டதோ அத்தகைய நன்மக்களுக்கு இந்த ஈமானுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நற்செய்தி சொல்பவராகவும் அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை ஆக்கி அனுப்பி வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அந்த நற்செய்தி யாருக்கு முந்தியதோ அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வயுஅஸ்ஸிருஹு ஐயுஜில்லூனஹு,
யுஅஸ்ஸிர் தஅஸீர் என்றால் என்ன? ஐ யுஜில்லுனஹு இஜ்லால் துல் ஜலாலி வல் இக்ராம், கம்பீரத்தோடு ஒருவரை உயர்த்தி மதிப்பது. புரியுதுங்களா? அத்தகைய மதிப்பு மரியாதையை இந்த உம்மத் தன்னுடைய நபிக்கு செய்ய வேண்டும். இன்னொரு கருத்து, வக்கீல யன்சுரூனஹு யுஅஸ்ஸிரூனஹு என்பதற்கு இன்னொரு பொருள் யன்சுரூனஹு, நபிக்கு உதவி செய்ய வேண்டும். வக்கீல யுபாலிகூன ஃபி தஅதீமிஹி, இன்னொரு கருத்து என்ன? நபியை மதிப்பதிலே அவர்கள் ரொம்ப அளவு கடக்க வேண்டும். அளவு கடக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தை கூட சரி இருக்காது அனைமா, அதாவது ரொம்ப மரியாதை செய்ய வேண்டும். யுபாலிகூன ஃபி தஅதீமிஹி, சாதாரணமான மரியாதை அல்ல, அந்த அளவுக்கு மரியாதை. அதாவது கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபாக்கள் எப்படி என்று சொன்னால் நீங்கள் படித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தா சஹாபாக்கள் கண்ணுக்கு நேராக பார்க்க மாட்டாங்களாம். ரசூலாவை ஒரு தடவை பார்த்துட்டா குனிந்து கொள்வார்களாம். அந்த அளவுக்கான மரியாதை. வயுவக்கிரூஹு என்பதற்கு என்ன பொருள்? ஐயுஅzzிமுஹு, அவர்களை மதிக்க வேண்டும். வகரஅ பஅதுஹும் துஅஸ்ஸிருஹு என்பது பிஸாஐனி துஅஸ்ஸிஸுஹு என்று ஓதி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கிராத்து ரொம்ப குறைவான அளவுள்ள, அதாவது மிக குறைவான கிராத்து, பிரபலமானதல்ல. வல் அக்ஸரு வல் அல்ஹரு அன்ன ஹாதா ஃபி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஅஸ்ஸிருஹு துவக்கிருஹு என்பது யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து. சும்ம கால வ துஸப்பிஹுஹு, அதாவது தஸ்பீஹ் செய்ய வேண்டும், ஹூ அவனை அல்லது அவரை. இது இந்த ஹூ என்பது யாரை பார்த்து? ஃபஹாதா ராஜிஉன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹுவை பார்த்து முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மதிப்பு, மரியாதை, கண்ணியம், உதவி இதெல்லாம் நீங்கள் யாருக்கு செய்ய வேண்டும்? உம்மத்தே, நீங்கள் ரசூலுல்லாஹிற்கு செய்ய வேண்டும். தஸ்பீஹ் துதித்து புகழ்வது இது யாருக்கு? இது அல்லாஹு தஆலாவிற்கு. சும்ம கால வ துஸப்பிஹூஹு ஃபஹாதா ராஜிஉன் இலல்லாஹி தஆலா. தோடிங்க. قال ابن عطاء رحمه الله جعل للنبي صلى الله عليه وسلم في هذه السورة نعم مختلفة من الفتح المبين، وهو من أعلام الإجابة والمغفرة، وهي من أعلام المحبة وتمام النعمة، وهي من أعلام الاختصاص والهداية وهي من أعلام الولاية. فالمغفرة تبرئة من العيوب، وتمام النعمة إبلاغ الدرجة الكاملة، والهداية وهي الدعوة إلى المشاهدة. اللهم يسر. இப்னு அத்தா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பலதரப்பட்ட நிஅமத்துகளை ஒருங்கிணைத்து கூறியிருக்கிறான். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்யப்பட்ட பலதரப்பட்ட நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா ஒருங்கிணைத்து கூறியிருக்கிறான். அந்த பலதரப்பட்ட நிஅமத்துகள் என்ன? மினல் ஃபத்ஹில் முபீன், மிக தெளிவான வெளிப்படையான வெற்றி. வெளிப்படையான வெற்றி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே எதிரிகளுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை போன்றே அல்லாஹு தஆலா அரேபிய தீபகற்பத்திலே அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரி கூட இல்லாமல் அனைத்து எதிரிகளையும் அல்லாஹு தஆலா வீழ்த்தினான், தோற்கடிக்கச் செய்தான். இது எதற்கு அடையாளம்? மின் அலாமில் இஜாபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா இந்த அதாவது அல் ஃபத்ஹுடைய ஆரம்ப வசனங்களுக்கு கூறினான், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை மன்னித்ததா, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம். இந்த மன்னிப்பு என்பது வஹிய மின் அலாமில் மஹப்பதி, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுவை நேசிக்கிறான், அன்பு வைக்கிறான் என்பதனுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல் அர்ஷில் அதீம், அந்த மகத்தான பேரரசன் அவனுடைய நபியின் மீது மஹப்பத், அன்பு வைக்கிறான் என்றால் இது எப்பேற்பட்ட நிஅமத்தை யோசித்து பாருங்கள். வ தமாமுன் நிஅமதி வ யுதிம்ம நிஅமத்தஹு அலைக, நபியே மீது அல்லாஹு தஆலா தன்னுடைய நிஅமத்தை முழுமைப்படுத்துவான் என்பது வஹிய மின் அலாமில் இக்திசாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ்விடத்திலே இருந்த அந்த விசேஷமான தகுதியின் அடையாளமாகும். வல் ஹிதாயா வ யஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, அந்த சிராத் முஸ்தகீமிலே அல்லாஹ் உங்களை நேர்வழியில் நடத்தி கொண்டே இருப்பான். இது என்ன? வஹிய மின் அலாமில் விலாயத்தி,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய நேசரார்கள், அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்ற வழியாக இருக்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளமாகும். ஃபல் மக்ஃபிரத்து, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று சொன்னான் அல்லவா. தப்ரிஅத்தும் மினல் உயூப், நீங்கள் குறைகளை விட்டு குற்றங்களை விட்டு நீங்கியவர் என்பதற்கான சான்றாகும். வ தமாமுன் நிஅமதி வ யுதிம்ம நிஅமதஹு அலைக என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது தன்னுடைய நிஅமத்தை பூர்த்தி செய்வான் என்று. இது என்ன? இப்லாகு தரஜத்தில் காமிலா, அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த தகுதியில் அல்லாஹ்வுடைய தூதரை சேர்த்து விடுவான், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் அல்லாஹு தஆலா வைப்பான் என்பதாகும். வல் ஹிதாயத்து வ யஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா என்பது அல்லாஹ் உங்களை, அதாவது நேரான பாதையிலே வழி நடத்துவான், ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பது வஹிய தஅவத்து இலல் முஷாஹதா, அல்லாஹு தஆலாவுடைய பேர் அத்தாட்சிகளை காண்பதற்கான அழைப்பாகும். அதாவது பொதுவான மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கும் நபிமார்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களும் மனிதர் தான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மனிதர்களாக இருந்த அதே நிலைமையில் அவர்களுடைய கல்பு, அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து விசேஷமான ஒரு பயிற்சிக்கு உட்படுத்தப்படும். அந்த பயிற்சியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து நமக்கு காட்டாத பல விஷயங்களை அவர்களுக்கு காண்பித்து அவர்களுடைய உள்ளங்களை திடப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான். வகதாலிக நுரி இப்ராஹீம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்திலிருந்து 2 கல்லை இறக்கி, ஒரு கல்லை ஹஜருல் அஸ்வது காபால வைக்கிறதுக்கு, இன்னொரு கல்லை அதான் சொல்கிறதுக்கு மக்காம் இப்ராஹிமுடைய கல், அந்த கல் மேலே நிற்க வைத்து அல்லாஹு தஆலா வானம் பூமிகளுடைய அத்தனை திரைகளையும் அல்லாஹு தஆலா அகற்றி அவர்கள் இந்த பூமியில் இருந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராட்சிகளையும் அது இயங்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளையும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். வகதாலிக நுரி இப்ராஹீம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்தி வலியகூன மினல் மூகினின், மிக உறுதியான நம்பிக்கையாளர்களில் இப்ராஹிம் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வானம் பூமியினுடைய பேராட்சிகளை காட்டி கொடுத்தான். மலக்கூத் என்று சொன்னால் ஒன்று முல்க் என்றால் என்ன? இப்போ நம்ம இந்த துன்யாவில் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு. மலக்கூத் என்று சொன்னால் வானத்திற்கு மேல் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களுடைய அந்த அற்புதமான படைப்பின் அமைப்பும் அந்த படைப்புகள் இயங்குவதுடைய அமைப்பும், இதை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். இது குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிமார்களில் பலருக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த கைபுடைய இல்மை, மறைவான விஷயங்களை அல்லாஹு தஆலா காட்டி கொடுப்பான். சூரா 2 இடங்கள் வரும். வமா கான அல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைபி வலாக்கின் அல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மன் யஷா. ஒன்று சூரா ஆலு இம்ரானுடைய 179வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவான விஷயங்களில் என்னென்ன நடக்குமோ, நடக்கிறதோ, நடக்க போகுமோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, அது பொதுவான மூமின்களை பார்த்து. என்றாலும் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களில் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கைபை அறிவித்து கொடுப்பான். அதே போன்று சூரா ஜின்னில் ஆலிமுல் கைபி லா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்ததா மிர் ரசூலின் ஃபஇன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி ரஸதா லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத் ரப்பிஹிம் வ அஹாத பிமா லதைஹிம் வ அஹ்ஸா குல்ல ஷைஇன் அததா. அல்லாஹு தஆலா மறைவானதை அறியக்கூடியவன். ஆலிமுல் கைப் ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி, தன்னுடைய மறைவான அந்த இல்மை, மறைவான அந்த ஏற்பாடுகளை அல்லாஹ் யாருக்கும் காண்பித்து கொடுக்க மாட்டான். இல்லா மன் இர்ததா மிர் ரசூலின், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கே தவிர. அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் யார்? மிர் ரசூல், அவர்கள்தான் ரசூல்மார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கைபை காண்பித்து கொடுப்பான். மலக்குகளை பார்ப்பார்கள், மலக்குகள் இறங்குவதை பார்ப்பார்கள், அமல்கள் ஏறுவதை இறங்குவதை பார்ப்பார்கள். சில நேரங்களிலே சொர்க்க நரகங்களை பார்ப்பார்கள், சில நேரங்களிலே கபருடைய அதாபை பார்ப்பார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விசேஷப்படுத்துவான். இதுதான் முஷாஹதா. இது மனிதர்களில் யாருக்கும் கிடையாதுங்க.
இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா புரியணும். இந்த சூஃபி தரிகாவை ஏன் நாம் பல பாடங்களில் திரும்ப திரும்ப அவர்களுடைய வழிகேடுகள், அவர்கள் வழிகட்டவர்கள் எல்லாரும் அல்ல, அவர்களில் பெரும்பாலானவர்களோ அல்லது இந்த கொள்கையில் உள்ளவர்களோ, எந்த கொள்கை நாம் திக்ரு செய்வதன் மூலமாக, இபாதத்து செய்வதன் மூலமாக, அதிலே நீடித்து இருப்பதின் மூலமாக நமக்கு மறைவான ஞானம் கிடைத்துவிடும், கஷ்ஃப், இந்த உலகத்தின் திரைகள் நமக்கு அகற்றப்பட்டுவிடும், நாம் எப்போது வேண்டுமானாலும் சொர்க்க நரகத்தை பார்க்கலாம், நாம் எப்போது வேண்டுமானாலும் மறைவான உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதை நாம் அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் என்றெல்லாம் இந்த சூஃபி தரிகாக்களிலே சொல்கிறார்களே, அது முற்றிலும் பொய். மனிதர்களில், சாதாரண மனிதர்களில் யாருக்கும் அல்லாஹு தஆலா அதை திறந்து காட்ட மாட்டான், ரசூல்மார்கள் நபிமார்களுக்கே தவிர. சரிதா? கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமீன், இதெல்லாம் நல்லா புரியணும். இமாம் இப்னு அத்தா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நிஅமத்துகளை ஒருங்கிணைத்து சொல்லியிருக்கின்றான். ஒன்று என்ன? மகத்தான வெற்றி. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னது, இது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய விசேஷமான அன்பின் அடையாளம். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மீது நிஅமத்தை சம்பூரணமாக்கி விட்டான், கம்ப்ளீட், பரிபூரணமாக்கி விட்டான் என்பது இது எதற்கு அடையாளம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தனக்கென விசேஷமாக, சிறப்பாக, குறிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை அணைத்து கொண்டான் என்பதற்குரிய அடையாளம். அதுபோன்று வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத், நேர்வழியை காட்டிக்கொண்டே இருப்பான், அந்த நேர்வழியிலே நடத்தி கொண்டிருப்பான் என்பது வஹிய மின் அலாமில் விலாயா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர், பாதுகாக்கப்பட்ட நேசர். எல்லா மூமின்களும் அல்லாஹ்வுக்கு நேசர்கள் தான். ஆனால் நமக்கு பாதுகாப்பு இருக்கா என்று சொன்னால், நம்முடைய நஃப்ஸிலிருந்தும் நம்முடைய மற்ற தீய எண்ணங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தாலே தவிர. புரியுதுங்களா? அல்லாஹ்விடத்தில் பயந்து கொண்டே இருக்கணும். நபிமார்கள் என்பவர்கள் அப்படியல்ல, அவர்களை அல்லாஹு தஆலா முற்றிலுமாக பாதுகாத்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதுபோன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்தால் உடனே அந்த தப்பை திருத்தி கொடுத்து மன்னித்து அவர்களை அல்லாஹு தஆலா நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தன்மை மிக விசேஷமாக கொடுக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் விரிவாக, அதாவது அந்த இறை நேசத்தில் ஒன்று நாம் இபாதத்தை கொண்டு அல்லாஹுடைய நேசத்தை அடைந்து கொண்டே இருப்பது, இருந்தாலும் நம்ம பயந்து கொண்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் தப்பு செஞ்சிருவானா, நான் செய்கிறது தப்பான்னு சொல்லி. நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட விலாயத்து கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட விலாயத்து. அவர்கள் நன்மையே செய்வார்கள், தீமையை அவர்கள் செய்ய மாட்டார்கள். வௌஹைனா இலைஹிம் ஃபஅலல் ஹைராத்தி வ தர்கல் முன்கராத், அதாவது நபிமார்கள் நன்மைகளையே செய்வார்கள், தீமைகளை விட்டு விடுவார்கள். அதே போல் அந்த நன்மைகளின் பக்கம் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம யார்? சில நேரத்தில் சறுக்கி விடுவோம், சில நேரத்தில் எந்திரிப்போம். இதுதான் நம்முடைய பலவீனமான நிலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹைர். ஆக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்ஃபிரத்தை சொல்லியிருப்பது, பாவ மன்னிப்பை சொல்லியிருப்பது, அவர்கள் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தப்படுத்தப்படுபவர்கள் என்பதற்கான அத்தாட்சியாகும், சான்றாகும். அல்லாஹ்வுடைய நிஅமத் அவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பது அல்லாஹு தஆலா அவர்களை உயர்ந்த தர்ஜாவிலே கொண்டு போய் சேர்ப்பான் என்பதாகும். அதுபோன்று ஹிதாயத் என்பது அத்தாவத்து இலல் முஷாஹதா, எதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளிலே காண முடியாதோ அந்த அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். அதை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராகுங்கள் என்பதற்கான அழைப்பாகும். அல்லாஹு தஆலா அப்படியே இந்த பூமியிலிருந்து நேராக தூக்கிட்டான், உயர்த்திட்டான். அல்லாஹு தஆலா வாங்க வானத்துக்கு ஏறுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், 500 ஆண்டுகள் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறுவதாக இருந்தால் 500 ஆண்டு வேணும். திரும்ப வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறதா இருந்தால் 500 ஆண்டுகள் வேணும். அல்லாஹு தஆலா யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇல் அர்தி ஸும்ம யஅருஜு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட அந்த தூரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடக்க வைத்தான். அவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா அந்த வழிகளிலே காண்பித்து கொண்டே இருந்தான். அதை நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். கவனிங்க, வ அக்ஸம பி ஹயாத்திஹி, சரி முடிஞ்சிருச்சு, இங்கே கவனிங்க. ஹைர். வகால ஜாஃபர் இப்னு முஹம்மதின் ரஹிமஹுல்லா, என்ன சொல்கிறார்கள்? ஜாஃபர் இப்னு முஹம்மத், ஜாஃபர் சாதிக்,
மின் தமாமி நிஅமதிஹி அலைஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மீது நிஅமத்துகளை முழுமைப்படுத்தி இருக்கிறான் என்பதனுடைய அடையாளங்களில், என்பதின் வெளிப்பாடுகளில் ஒன்று என்ன தெரியுமா? அன்ஜஅலஹு ஹபீபஹு, அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஹபீபாக, நேசராக ஆக்கி கொண்டான். இந்த இடத்துல சில பேர், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, நேர்வழி காட்டுவானாக, இந்த காதிரியா தரீகா, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ரெண்டாவது அல்லாஹ்வா ஆக்கி வச்சுருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லும் பொழுதே முஹியத்தீன் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. சரியா? கௌசுல் ஆதம், உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மகா ரட்சிப்பாளர்னு சொல்லி எப்படி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறாங்களோ அதே போல் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட உதவி தேடுவாங்க. கொஞ்சம் கூட வெக்கம், சூடு, சொரணை, நாவு கூசுறது எதுவுமே இருக்காது. ஏன் இதுக்கு இந்த இடத்துல இது ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த மக்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, அல்லாஹு தஆலா மேராஜுக்கு போகும் பொழுது கொஞ்சம் வேகமாக நடந்தாங்களாம். அல்லாஹு தஆலா சொன்னானா, ரசூலே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக நடந்துவாங்க, ஏன் அப்படின்னு அல்லாஹு தஆலா இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம். என்னுடைய மஹ்பூபு தூங்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் உன் ஹபீபு தான், உனக்கு மஹ்பூப் இருக்கிறாங்களா, அவர் யார் அப்படின்னு கேட்டால், அப்துல் காதர் ஜீலானி இங்கே தொட்டியில் தூங்கிட்டு இருக்கிறார் அரிசில் அப்படின்னு சொல்லி, அவர் எந்திரிச்சிடக்கூடாது, அதனால் நீங்கள் சத்தமில்லாமல் பொறுமையாக அமைதியாக வாங்கன்னு அல்லாஹ் சொன்னானா. எப்பேற்பட்ட இட்டுக்கட்டுதல் பாருங்கள். இட்டுக்கட்டுதல்லையே யூதர்கள் நபிமார்களின் மீது இட்டுக்கட்டியது போன்று, யூதர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களில் இட்டுக்கட்டியதை போன்று, அல்லது அதை விட அதிகமான மகத்தான, கொடுமையான, அசிங்கமான இட்டுக்கட்டுதல், இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் பக்தின்னு இதுக்கு ஒரு மஜ்லிஸ் வைத்து கொண்டு கேட்டு பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். என்ன அர்த்தம்? ஹபீபு மஹபூபுனா, ஹபீபுனா இஸ்மு ஃபாயிலாம், அதாவது ரசூலுல்லா தான் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களாம். மஹபூபுனா இஸ்மு ஃபாயில், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறானாம். சரி, அல்லாஹு தஆலா அப்துல் காதர் ஜீலானியை நேசிக்கிறாங்களாம். பாருங்களேன், அதாவது ஹபீபுனா ரசூலுல்லா அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலாவை நேசிக்கிறானா இல்லையா, அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள். மஹ்பூப் என்று சொன்னால் மஹ்பூபு மினல்லா, அல்லாவின் புறத்திலிருந்து நேசிக்கப்பட்டவர். அல்லாஹ் அப்துல் காதர் ஜீலானியை நேசிக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நேசிப்பான், எல்லா முஃமின்களையும் நேசிப்பான். ஆனால் எங்கே கொண்டு போகிறாங்க? ரசூலுல்லாவே ஹபீபு தான், ஆனால் அப்துல் காதர் ஜீலானி மஹ்பூப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், ஹபீப் ஃபஈல் என்று வரக்கூடிய இந்த இஸ்மு ஃபாயில் இருக்கிறதே அரபி மொழியில், ஃபாயிலுடைய அர்த்தத்திலையும் வரும், மஃஊலுடைய அர்த்தத்திலையும் வரும். அதாவது நேசிப்பவர், நேசிக்கப்பட்டவர், ரெண்டு அர்த்தத்திலையும் வரும். புரிந்து கொள்ளுங்கள். ஹைர் வ அக்ஸம பி ஹயாத்திஹி, அது மட்டுமா, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்தான். லஅம்ருக இன்னஹும் லஃபி சக்ரத்திஹிம் யஅமஹூன், வேற எந்த நபியுடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யவில்லை. வ நஸஹ பிஹி ஷராயிஅ கைரிஹி, அல்லாஹு தஆலா நம்முடைய நபியின் அந்த மார்க்கத்தின் மூலமாக மற்ற நபிமார்களுடைய ஷரியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றிலுமாக மன்சூக், ரத்து செய்து விட்டான். வஅரஜ பிஹி இலல் மஹல்லில் அஅலா, மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு அல்லாஹு தஆலா அவர்களை மிஅராஜுக்கு கொண்டு சென்றான். எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திற்கு இந்த உலகத்தில் கொண்டு செல்லவில்லை. வஹஃபிதஹு ஃபில் மிஅராஜ், மிஅராஜிலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தான். எப்படி? ஹத்தா மா ஸாகல் பஸரு வ மா தகா, அவர்களுக்கு பார்வை எதையும் தவற விடவில்லை. இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மியூசியமோ அல்லது பெரிய பூங்காவுக்கோ போகிறீங்க என்று சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட முடியுமா? பார்த்தது எல்லாவற்றையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பார்வையில் எத்தகைய வல்லமை, ஆற்றலை கொடுத்தான் என்றால், அல்லாஹு தஆலா காட்ட விரும்பியதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் பார்த்தார்கள். பார்த்த அனைத்தையும் நினைவிலும் வைத்து கொண்டார்கள், கல்விலும் அவற்றை உள்வாங்கிக் கொண்டார்கள். மா ஸாகல் பஸரு வ மா தகா
வபஅஸஹு இலல் அஸ்வதி வல் அஹ்மர். அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருப்பர் சிவந்தவர் என்று, வெள்ளையர் கருப்பர் என எல்லாருக்கும் நபியாக அனுப்பினான். மற்ற நபிமார்கள் எல்லாம் அவங்களுடைய கூட்டத்துக்கு மட்டும்தான் நபி. வபஅஸஹு இலல் அஸ்வதி வல் அஹ்மர் வ அஹல்ல லஹு வ லி உம்மத்திஹில் கனாயிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா கனிமத்தை ஹலாலாக்கினான். வஜஅலஹு ஷஃபீஅன் முஷஃபஅன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிபாரிசு செய்பவராகவும், இங்கே பாருங்கள் ஷஃபியா, அதே ஃபஈல் வஸ்னு இஸ்மு ஃபாயில், ஷஃபியன் சிபாரிசு செய்பவராக, முஷஃபஅன் சிபாரிசு செய்யப்பட்டவராக, சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அல்லாஹு தஆலா ஆக்கினான். வஸய்யித வலதி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் தலைவராக அல்லாஹு தஆலா ஆக்கினான். வகரன திக்ரஹு பிதிக்ரிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய புகழோடு ரசூலுல்லாஹ்வுடைய புகழையும் சேர்த்து சொல்கிறான். தன்னுடைய நினைவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். வரில்லாஹு பிரில்லாஹு, தன்னுடைய பொருத்தத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அதாவது எப்படி, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு, நீங்கள் அல்லாஹுவையும் திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் திருப்திப்படுத்த வேண்டும். வஜஅலஹு அஹத ருக்குனை தௌஹீத், நீங்கள் ஷஹாதாவுக்கு நீங்கள் சாட்சி சொல்வதாக இருந்தால், தௌஹீதுக்கு நீங்கள் சாட்சி சொல்வதாக இருந்தால் அதுக்கு 2 ருக்குனு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு ருக்குனு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த இது ரெண்டுமே தௌஹீதில் வரும், புரியுதுங்களா? தௌஹீதுல் உலூஹியா, அதே போல் தௌஹீதுர் ரிசாலா. அல்லாஹு தஆலா ஒருவன் முவஹிதாக ஏகத்துவ கொள்கை உடையவனாக ஆக வேண்டும் என்றால் அவன் சொல்ல வேண்டிய அந்த ஷஹாதாவின் 2 ருக்குனுகளில் ஒரு ருக்குனாக ஆக்கினான். இப்படி அழகாக அப்படியே மொத்தமாக அந்த ஒரு சில வாக்கியங்களில் கொண்டு வராங்க பாருங்கள். ஜாஃபர் இப்னு முஹம்மது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை, தன்னுடைய நபியை அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரியத்திற்குரிய நேசராக ஆக்கி கொண்டான். நபியினுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நபியினுடைய ஷரியத்தை கொண்டு முந்திய ஷரியத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ரத்து செய்து விட்டான், காலாவதியாக்கி விட்டான், மாற்றி விட்டான். அல்லாஹு தஆலா மிஅராஜிலே உயர்ந்த இடத்திற்கு, எந்த நபியும் சேராத வந்துராத இடத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு சென்றான். அந்த மிஅராஜில் தடுமாறாத அளவிற்கு, குழப்பமடையாத அளவிற்கு, எதுவும் தவறிவிடாத அளவிற்கு அவர்களுடைய பார்வையை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான், மனதில் அதை பதிய வைத்தான். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கெல்லாம் வெள்ளையர் கருப்பர் என எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக ஆக்கினான். அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா கனிமத்தை ஹலாலாக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிபாரிசாளராகவும் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகவும் அல்லாஹ் ஆக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் ஆக்கினான். 10. 11 அல்லாஹு தஆலா தன்னை புகழும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதரையும் சேர்த்து அல்லாஹு தஆலா புகழ்கிறான். அடுத்து 12 தன்னுடைய பொருத்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். 13 அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் முவஹிதாக ஏகத்துவ கொள்கை உடையவனாக ஆக வேண்டும் என்றால் அவன் சொல்லக்கூடிய தௌஹீதில் ஷஹாதத்துல் உலூஹியாவும் இருக்க வேண்டும், ஷஹாதத்துர் ரிசாலாவும் இருக்க வேண்டும். ثم قال تعالى, அடுத்து காது இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த சூரா ஃபத்ஹிலே இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் 10வது வசனம். அல்லாஹு தஆலா இவ்வளவு போற்றி புகழ்ந்து விட்டு மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அதுவும் நம்ம கவனிக்கிறோங்க, சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அந்த நபி சஹாபாக்களை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டார். சஹாபாக்களுக்கு அந்த நபியினுடைய சுஹபத்துடைய கண்ணியம் கிடைத்தது. அதனால் நபியை உயர்த்தக்கூடிய அதே இடத்துல அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களையும் கண்ணியமிக்க அந்த மூமின்களையும் அல்லாஹு தஆலா புகழ்வான். புரியுதா? மன நிரம்ப சஹாபாக்களை நேசிக்கணும். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யார் உங்களிடத்திலே ஒப்பந்தம் வாக்குறுதி செய்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி செய்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கரம் அவர்களது கரங்களுக்கு மேலாக இருக்கிறது.
இது எது குறித்து சொல்லப்படுகிறது? யானி பைஅத் ரிதுவான். அல்லாஹு தஆலா பைஅத்துர் ரிதுவான் ஹுதைபியா ஒப்பந்தத்தை இங்கே குறிப்பிடுகின்றான். ஐ இன்னமா யுபாயிஊனல்லாஹ் பி பைஅத்திஹிம் இய்யாக, உங்களிடத்திலே பைஅத் செய்வதின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர் அல்லாஹ்வுடைய கரம் அவர்களது கரங்களுக்கு மேல் இருக்கிறது. சரி, இதுக்கு என்ன விளக்கம்? அதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். யுரீது இந்தல் பைஅ, அந்த சத்திய வாக்கு செய்து கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கரம் அவர்களுடைய கரத்திற்கு மேல் இருந்தது என்று. கீழ இந்த எதுன் அல்லாஹ்வுடைய கரம் என்பதற்கு என்ன கருத்து சொல்லப்படுகிறது? ஒன்று, அல்லாஹ்விற்கு எதுன் கை என்பது ஒரு சிஃபத், புரியுதுங்களா? இந்த இடத்துல அல்லாஹு தஆலாவுடைய கரம் அவர்களது கரங்களுக்கு மேல் இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுவது, அல்லாஹ்விற்கு கரம் எதுன் என்ற அந்த சிஃபத்து இருப்பதோடு இந்த இடத்தில் விசேஷமாக என்னவென்றால் குவத்துல்லா, அல்லாஹுடைய வலிமை, அல்லாஹு தஆலா உங்களை பலப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான், அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு கருத்து வக்கீல சவாபுஹு, அல்லாஹு தஆலாவுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும். வக்கீல மின்னத்துஹு, அல்லாஹு தஆலாவுடைய வெகுமதி அருட்கொடை உங்களுக்கு கிடைக்கும். வக்கீல அக்துஹு, வக்கீல அக்து, நீங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்பந்தம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் அல்லாஹ்விடத்தில் செய்வதை போன்று அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ்வும் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறான். எப்படி? இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به. அல்லாஹு தஆலா அதாவது அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட அந்த வியாபாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் மூமின்களுடைய அந்த ஒப்பந்தங்களை. கீல அக்துஹு வஹாதிஹி இஸ்திஆரத்துன் வதஜ்னீசுன் ஃபில் கலாமி வதஅகீதுன் லிஅக்தி பைஅத்திஹிம் இய்யாஹு வஇதமி ஷஅனில் முபாயிஇ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே உங்களிடத்தில் வாக்கு பிரமாணம் கை கொடுத்து வாக்கு பிரமாணம் செய்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்கு பிரமாணம் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கரம் அவர்களது கரங்களுக்கு மேல் இருக்கிறது என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? சஹாபா, அதாவது அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கிட்டானா, அல்லது சஹாபாக்கள் வானத்துக்கு போயிட்டாங்களா, அல்லாஹ்வை நேராக பார்த்து கை கொடுத்தாங்களா? அப்படி விளங்கக்கூடாது, புரியுதுங்களா? கை கொடுத்தது யாரிடத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். வாக்கு செய்து கொடுத்தது யாரிடத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஒப்பந்தம் செய்து கொடுத்தது யாரிடத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஆனால் யாருடைய கட்டளையின்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் சொல்வார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தான் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக சஹாபாக்கள் செய்து கொடுத்தார்கள். ஆக இந்த இடத்துல உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள், அவர்களது கரத்தின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது என்பது இஸ்திஆரத்துன் வ தஜ்னீசுன் ஃபில் கலாம். அதாவது வாக்கியத்தில் ஒரு வார்த்தையை வேறு ஒரு பொருள், அதனுடைய பொருள் உண்மையான பொருள் ஒன்றாக இருக்கும், ஆனால் அதை அங்கே வேறு ஒரு கருத்துக்காக பயன்படுத்தப்படும். அதே போல் முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதே வார்த்தையை கொண்டு அந்த வாக்கியத்தை நிறைவு செய்யப்படும், ஆனால் முந்தி சொன்ன வார்த்தைக்கு வேறு அர்த்தமாக இருக்கும், இரண்டாவது சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தமாக இருக்கும். புரியுதுங்களா? தஜ்னீஸ் அதாவது வார்த்தை ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்கும், ஆனால் கருத்தால் மாறுபடும். இது எல்லா மொழிகள்லையும் இருக்குது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த சஹாபாக்கள் செய்த பைஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், அதை உறுதிப்படுத்தி விட்டான், அங்கீகரித்து விட்டான் என்பதற்காக சொல்லப்பட்டதாகும். அதுபோன்று யாரிடத்திலே சஹாபாக்கள் பைஅத்து செய்து கொடுத்தார்களோ அவர் சாதாரண என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துவதற்காக இவ்வாறு கூறினான். வஇதமி ஷஅனில் முபாயா, யாரிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்படுகிறதோ, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான தகுதியை உணர்த்துவதற்காக இவ்வாறு கூறப்பட்டது. அதாவது நீங்கள் உங்களிடத்திலே பையத் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பையத்து செய்தார்கள் என்று. அடுத்தது, இமாம் அவர்கள் இந்த இடத்துல சூரத்துல் அன்ஃபாலுடைய 17வது வசனத்தையும் கொண்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க.
இந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய 17வது வசனத்தை இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கவும் செஞ்சுருக்கிறோம். அங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அந்த 17வது வசனத்தில், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ கத்தலஹும். நபியே, அந்த பத்ரு போரில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். யார்? அந்த அல்லாஹ்வுடைய எதிரிகள், குறைஷி குஃபார்கள். நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, அல்லாஹ் அவர்களை கொன்றான். அந்த மண்ணை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மைதானத்தில் எரிகிறாங்க. நபியே, அப்படி எரிந்தபோது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த மண் எல்லாருடைய கண்ணிலையும் பட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துல வ இன் கானல் அவ்வலு ஃபி பாபில் மஜாசி வ ஹாதா ஃபி பாபில் ஹகீகதி லிஅன்னல் காத்தில வர்ராமிய பில் ஹகீகதி ஹுவ அல்லாஹ் வ ஹுவ காலிகு ஃபிஅலிஹி வ ரம்யிஹி வ குத்ரத்திஹி அலைஹி வ முஸப்பிபுஹு. இப்போ இந்த யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்பதில் இதை நாம், அதாவது இலக்கிய அடிப்படையில் வார்த்தை ஒன்று கருத்து வேறொன்றாக இருக்கும் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பைய செய்து கொடுத்தார்கள். ஏனால் அங்கே உண்மையிலே செஞ்சு கொடுத்தது யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான். ஆனால் அந்த பையாத்தை உறுதி செய்வதற்காகவும் அதனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இப்படி கூறினான் என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அன்ஃபாலுடைய வசனம் இருக்க, நபியே, அவர்களை கொன்றபோது நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் கொன்றான், எரிந்தபோது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் என்பது இது உண்மையிலேயே யதார்த்தம். ஏன், யாரு தான் எவ்வளவு தான் நாடினாலும் அந்த எதிரிகளுடைய உயிர்களை வாங்கியது யாரு? அல்லாஹு தஆலா. அந்த யாருடைய சக்தியில் அந்த சக்தி இருக்குது? ஒரு கைப்பிடி மண்ணை எரிந்தால் அத்தனை 1000 காஃபிர்களுடைய கண்ணில் போய் அந்த மண் படும்படியாக யாருக்கு அத்தனை சக்தி இருக்குது? அதனால் இங்கே இந்த இடத்துல நீங்கள் எரியும் போது நீங்கள் எரியவில்லை, நீங்கள் கொன்றபோது நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் கொன்றான், அல்லாஹ் எரிந்தான் என்பது இது உண்மையிலே யதார்த்தத்தில் சொல்லப்பட்டது. ஏன்னா அர்த்தம் அப்படிதான். புரியுதுங்களா? அதாவது 313 பேர், 70 பெரிய கொடிய காஃபிர்கள், அதுவும் ஒருத்தரும் பல 100 பேருக்கு சமமான போர் வீரர்கள், அவ்வளவு ஆயுதத்தோட கவச ஆடையோடு வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட 70 முரட்டு வீரர்களை இந்த 313 சஹாபாக்கள் 1000 பேருக்கு மத்தியில் எதிர்த்து கொன்று 70 பேரை கைது பிடித்திருப்பார்களே. ஆனால் அப்போ அதை நடத்தியவன் யார்? அல்லாஹு தஆலா. லிஅன்னல் காத்தில வர்ராமிய பில் ஹகீகதி ஹுவ அல்லாஹ் வ ஹுவ காலிகு ஃபிஅலிஹி வ ரம்யிஹி வ குத்ரத்திஹி அலைஹி வ முஸப்பிபுஹு. அல்லாஹ் தான் இதை செய்தான். இந்த செயலை படைத்தவன் அல்லாஹ், எரிய வைத்தது அல்லாஹ், எரிய வைக்கின்ற அந்த செயலை படைத்தது அல்லாஹ். நபியின் மீது அல்லாஹ் தான் அந்த ஆற்றலை வைத்திருக்கிறான், அவன் தான் அந்த ஆற்றலை கொடுத்தான். இந்த காரணத்தை உருவாக்கியவன் அல்லாஹு தஆலா. ஏன்? வலி அன்னஹு லைஸ ஃபீ குத்ரத்தில் பஷரி தௌசீலு தில்க ரம்யதி ஹைஸு வஸலத். ஒரு பிடி மண்ணை எரிஞ்சா அது இவ்வளவு மக்களுக்கு போய் சேர்க்க முடியும் என்பது இது மனிதர்களுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. ஹத்தா லம் யப்க மின்ஹும் மன் லம் தம்ல ஐனைஹி. அந்த மண் அங்கே மைதானத்திலிருந்து அத்தனை பேருடைய கண்களையும் நிரப்பிவிட்டது. அதே போல வகதாலிக கத்துல் மலாயிகத்தி லஹும் ஹகீகத்தன். மலக்குமார்கள் அவர்களை கொண்டார்களே, இதுவும் உண்மை. அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மலக்குகளை இறக்குனா சஹாபாக்கள் வாளை ஓங்குவாங்க, அந்த பக்கம் காஃபிருடைய தலை கீழே விழுந்துடும். அப்போ யார் வெட்டியது? மலக்குகள் வெட்டினார்கள். وقد قيل في هذه الآية الأخرى إنها على المجاز العربي ومقابلة اللفظ ومناسبته، أي ما قتلتموهم وما رميتهم أنت إذ رميت وجوههم بالحصباء والتراب ولكن الله رمى قلوبهم بالجزع، أي إن منفعة الرمي كانت من فعل الله فهو القاتل والرامي بالمعنى وأنت بالاسم. அதாவது இந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய 17வது வசனம், சூரத்துல் அன்ஃபாலுடைய இந்த 17வது வசனம் இருக்கிறது, அரபி மொழியில் மஜாஸ் என்று ஒரு வகை இருக்கிறது இலக்கியத்தில். அதாவது ஒரு பொருள், ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு அசல்ல ஒரு மொழி ஒரு அர்த்தத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சொல்லை எந்த அர்த்தத்துக்காக வைக்கப்பட்டதோ அந்த அர்த்தம் எங்கெல்லாம் கொஞ்சமாவது பெற்றுக்கொள்ளப்படுமோ அல்லது அதோட எதுவெல்லாம் சம்பந்தப்படுமோ அது எல்லாவற்றுக்கும் இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. புரியுதா? எப்படி? உதாரணமாக இங்கே பாருங்கள், சலா. சலா என்றால் என்ன? இதனுடைய நேரடி வார்த்தை துஆ கேட்கறது தான். தொழுகைக்கு சலா என்று வைக்கப்பட்டு விட்டது. ஏன்? தொழுகை என்பதே ஒரு துஆ.
ஸோ இந்த மாதிரி நிறைய அரபி மொழிகளில் வார்த்தைகள் இருக்கும். அதனுடைய அதாவது மொழி ரீதியான பொருள் ஒன்றாக இருக்கும். அதற்கு பிறகு அது பயன்படுத்தப்படுவது அதோட தொடர்புடையது என்று அதனுடைய அர்த்தங்கள் பல்கி பெருகி கொண்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போமே ஆனால் இந்த ஒமா ரமைத்து இது ரமைத்து என்பதை மஜாசுடைய அடிப்படையிலையும் பயன்படுத்தலாம். அதாவது முன்னாடி சொல்லப்பட்ட சொல்லுக்கு ஏற்ப அடுத்த சொல்லை சொல்வது. ஆனால் முன்னாடி சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் வேறு, ரெண்டாவது சொல்லப்பட்டதற்கு அர்த்தம் வேறு. முந்தி சொல்லப்பட்டது என்ன? நீங்கள் எரிந்தீர்கள், எரியும் போது அது நேரடியாக அந்த மண்ணை எரிகிறது. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிந்தான், நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான். இது எதை உறுதிப்படுத்துகிறது? அல்லாஹ் எரிந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் பூமியில் இறங்கி மண்ணை தூக்கி எறிந்தான், அந்த அர்த்தம் இல்லை. இந்த எரிவதால் என்ன பலன் ஏற்பட வேண்டுமோ அந்த பலனை அல்லாஹு தாலா உண்டாக்கினான். அதாவது என்ன? அந்த காஃபிர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை, திகிலை, நடுக்கத்தை அல்லாஹ் போட்டான். கவனிங்க, ஒமா ரமைத்தஹும் அன்த இத் ரமைத்த உஜூஹும் பில் ஹஸ்பா, பொடி கற்களை கொண்டு அவர்களது முகங்களை நோக்கி நீங்கள் எரிந்தபோது நபியே நீங்கள் எரியவில்லை. பில் ஹஸ்பாயி வத்துரா, மண்ணை கொண்டும் பொடி கற்களை கொண்டும் எரிந்தபோது நீங்கள் எரியவில்லை. வலாக்கின் அல்லாஹ் ரமா, என்றாலும் அல்லாஹ் அவர்களது உள்ளங்களை பயத்தை கொண்டு எரிந்தான். அப்போ அந்த உள்ளத்தில் ஜஸா, திடுக்கத்தை போட்டு விட்டான். ஐ இன்ன மன்ஃபஅத்தர் ரமி, எரிவதால் ஏற்படக்கூடிய அந்த நன்மை என்பது கானத் மின் ஃபிஅலில்லா, அல்லாஹ்வுடைய செயலின் நன்மையால் ஏற்பட்டது. ஃபஹுவல் காத்திலு வர்ராமி பில் மஅனா வ அன்த பில் இஸ்ம். ஆகவே நம்ம கருத்தின் அடிப்படையில் பார்ப்போமேயானால் இங்கே அந்த காஃபிர்களுடைய உயிரை எடுத்ததும், அந்த காஃபிர்களுடைய முகங்களிலே மண்ணை நிரப்பியதும், அந்த எரிதலை செய்ததும் அது அல்லாஹு தஆலா. ஆனால் சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எரிந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எதிரிகளை கொன்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய கருத்து யாரோட சம்பந்தப்பட்டது? அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் அந்த எரிதலால் என்ன ஒரு நன்மை ஏற்பட வேண்டுமோ அந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தவன் யாரு? அல்லாஹு தஆலா. ஆக இப்பேற்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அல் ஃபத்ஹிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கூறுகிறான்.